கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 1:17-18 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவி தர வேண்டும். நீங்கள் அழைத்தனாலே எங்களுக்கு உண்டாயிக்க நம்பிக்கை. இந்த அழைப்பு, தேவனுடைய அழைப்பை பற்றி பேசுகிறோம். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறோம். இயேசுவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்போது இலவசமாய் பாவ மன்னிப்பு. அப்போஸ்தலர் நடபடிகள் 26:18 வாசிக்கிறோம். என்னை பற்றும் விசுவாசத்தினாலே இலவசமாய் பாவ மன்னிப்பையும், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் இலவசம், இருளை விட்டு ஒளிக்கு வருவது இலவசம், சாத்தாண்டிய கிரிகளை விட்டு தேவனுடைய ஆதிக்கத்துக்கு வருவது இலவசம், கர்த்தருடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்படுவது இலவசம், இந்த காற்று இலவசம், மழை இலவசம், தண்ணீர் இலவசம், ஆசீர்வாதம் இலவசம், ஐஸ்வர்யம் இலவசம். ஆனால் நியாயப்பிரமாணம் அப்படி இல்லை. நிபந்தனைகள், நிபந்தனையின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. அந்த மோசையின் பிரமாணத்தின் அந்த நிபந்தனையின்படி செய்தால் ஆசீர்வாதம், செய்யவில்லை என்றால் சாபம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் இயேசுவை விசுவாசிப்பதும் அவருடைய வார்த்தையை கேட்பதும். அவருடைய வார்த்தை பாரமானதல்ல, லகுவானது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உனக்கு இளைப்பாறு தருவேன், நீ நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் இதை அறிந்து கொள். தேவன் நம்முடைய தகப்பனாக மாறுகிறார், நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையினாலே தகப்பன் பிள்ளை என்ற உறவு உன்னதமானது, புனிதமானது, மேன்மையானது, உயர்வானது. ஆகையினால்தான் இப்போ நாம் இதை விளங்கி கொள்ள வேண்டும். அவர் என் பரம தகப்பன், என் சொந்த தகப்பன். அவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இந்த என் பெற்ற சரீர பிரகாரமாய் பெற்றெடுத்த தாய் தகப்பனை விட என் பரம தகப்பன் மேலான காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் தான் யோவான் 1:12-13 வசனங்களிலே அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள், அதாவது ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் ரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, மனுஷ சித்தத்தினாலாவது, புருஷ சித்தம் பிறக்காமல் தேவனாலே பிறந்தவர்கள். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவன் தேவனுக்கு பிறந்தவன். இதுக்கு முன்னாலே எக்ஸ் என்ற தகப்பனுக்கும் ஒய் என்ற தாய்க்கும் பிறந்த இன்னார் சோ. ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு அவன் பரலோக தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கிறான். ஆகையினாலே என்னை பாதுகாக்க வேண்டியவருடைய கடமையாக இருக்கிறது, என்னை போஷிக்க வேண்டியவருடைய கடமையாக வேண்டியது இருக்குது. என்னை எல்லா பகுதியிலும் சீர்படுத்துவதும், சிறப்படுத்துவதும், பலப்படுத்துவதும், நிலைநிறுத்துவதும் அவருடைய வேலையாக இருக்குது. நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். அவர் ஒரு மனிதனுடைய சுயத்தில் தலையிடுறதில்லை. நான் என்னுடைய பகுதி அவரை விசுவாசிக்கணும், என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும், இயேசுகிட்ட அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். அவருக்கு நான் அவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை என்னை மேற்கொள்கிறது, என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்கிறது. அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது, அந்த வல்லமை இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை இந்த வாழ்க்கையில் எல்லா பகுதியும் அது மேற்கொள்கிறது. அதோட வசனம் சொல்லித்தானே, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அருமையானவர்களே, நாம் சில காரியங்களை சொல்றதுக்கு முன்னாலே நம்ம நீதிமான் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறேன். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அவங்க பாடுகள் இல்லை. ஒருவேளை பாடு வந்தால் இயேசு நாமத்தை அதை மேற்கொள்கிறோம். பாடு பிசாசுன்னு வருகிறது, ஆகையினாலே தரித்திரம் பிசாசுன்னு வருகிறது. அதை இயேசுவின் நாமத்திலே அதை மேற்கொள்கிறோம், அதை ஜெயிக்கிறோம். நாம் தரித்திரத்திலையும் குறைவில் இருப்பது தேவ சித்தம் இல்லை, நாம் ஜெயிக்கணும் தேவனுடைய சித்தம். அதான் யோவானில் வாசிக்கிறோம் அல்லவா, பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம். அருமையானவர்களே, அப்போ எல்லாவற்றிலும் அப்போ மனம் மாற வேண்டும். ஆவி இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே மறுபடியும் பிறந்தாச்சு, அவன் புது சிருஷ்டி ஆகிட்டான். இந்த மனம், ஆத்மாங்கிறது மனது. எல்லாருடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை மனம். ஏன்னா ஆண்டவர் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும். சில மனது சரியில்லாமல் நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் சரியாக இருக்கிறதில்ல. அநேகருடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு காரணம் மனம் சரி பண்ண வேண்டும். அந்த மனதை எப்படி சரி பண்ண, ஆத்மா எப்படி சரி பண்ணுறது, அதுதான் தொடர்ந்து வேதனை பேசுகிறேன், வசனத்தை சொல்லிக் கொடுக்குறேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்க கேட்க இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:13 வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனிதர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் செய்கிறது. அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலன் செய்கிறது, உங்களை பெலன் செய்கிறது. இந்த வேத வசனத்தை கேட்குறீங்க, நீதிமான் கேட்குறீங்க, அதை விசுவாசிக்கிறீங்க, அது நீதி உங்களுக்குள்ளே பெலன் செய்ய ஆரம்பிக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநீதி போயிடுது, ஒரு பெலன் செய்கிறது. எப்படி சொல்கிறது இதை எப்படி விளக்குறது? சரி, ஒரு பூனை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பூனை போய் என்ன செய்யுது, ஒரு எலியை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எலியை பிடிச்ச உடனே எலி சத்தம் போடுது, கீக்கின்னு சத்தம் போடுது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது சத்தம் போட்ட உடனே அந்த ஒரு போராட்டம் நடக்குது. அது பிடிச்சி இதை பண்ணி ஒரு போராட்டம் நடக்குது.
கடைசியில் பார்த்தா அந்த அந்த பூனையுடைய வாயில் எலி இருக்கிறது, அதை கடிக்குது. அது கத்தம் போட்டுட்டே இருக்குது. கொஞ்சம் கழிச்சு சத்தம் அடங்கி போயிடுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த எலி இருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா அந்த எலியில் பாதியை காணலை. அதுக்கு பிறகு பார்த்தாச்சுன்னா அந்த எலி சுத்தமாக காணலை. எலி எங்கே போயிடுச்சு? பூனை வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. அதுபோல தான் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க. இந்த வார்த்தை கேட்டோடனே முதல்ல சில குழப்பமாக இருக்குமா இருக்கலாம். என்னடா நம்ம பாடு கட்டை போய் ஆசீர்வாதங்கிறாரு. கர்த்தர் தேவனுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாதுங்கிறாரு. ஆபிரகாம் அழைத்தேன் ஆசீர்வாதத்தை பிறகு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. சில இந்த சத்தங்கள்லாம் வருது மனசில். இதில் சரியா தவறா ஒரு குழப்பங்கள் வரும். ஆனால் இந்த வார்த்தையை நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வார்த்தையை தொடர்ந்து டெய்லி தினம் 7லேருந்து 7:30 பேசிகிட்டே இருக்கிறேன். இதை திருப்பி கேட்ட உடனே, இல்லை இந்த கேசட்டை வாங்கி நீ திருப்பி கேட்ட உடனே இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நீங்கள் உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடுது. உங்கள்கிட்ட 1000 குறை இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உங்கள்கிட்ட 1000 பலவீனம் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீங்கள் யாருங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் பேசுகிற வார்த்தை நீங்கள் கேட்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, இதில் ஜீவன் இருக்கிறது, இதில் வல்லமை இருக்குது. இதை நான் உங்களுக்கு அனுப்பணும். உங்கள் காது வழியாக போய் உங்கள் மனதுக்கு தாண்டி உங்கள் இதயத்தில் போன உடனே அதை உங்களை அறியாமலே ஒன்று செஞ்சு உங்களை அறியாமலே இது பலன் செய்கிறது. உங்கள் தரித்திரத்தை மேற்கொள்கிறது. உங்களுடைய இல்லாமை உங்களை மேற்கொள்கிறது. கொஞ்ச நாள் பார்த்தா உங்கள் தரித்திரம் காணாமல், எலி காணாமல் போகிறது போல தரித்திரமே காணாமல் போச்சு. உங்களுடைய பிரச்சனை காணாமல் போயிடும். உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் காணாமல் போயிடும். ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லம் இருக்குது. உங்கள் பேலன்ஸ் செய்கிறது. ஏனென்றால் நாங்கள் தேவன வசனத்தை பேசுகிறோம், அதை கேட்டீர்கள். அதை மனித வசனமாக கேட்காம, ஏன்னா நான் பேசுறது என் கருத்தை பேசலை, வேத வசனமா பேசுறேன். அது வசனமா இருக்குது. அது வசனத்தில் இருக்கிற நல்வாழ்வு எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். அதை நீங்க கேட்குறீங்க. அது மெய்யாகவே தேவ வசனம் தான். ஏன்னா என் சொந்த கருத்துக்கு பேசுறது இல்லை, எனக்கு கதையெல்லாம் பேசுறது இல்லை. ஒரு காலத்து ராஜா இருந்தாரு, அப்படி வந்தாரு, ஒரு காலத்து ஒருத்தர் இருந்தாரு, இவர் இருந்தாரு, எதை பத்தி எனக்கு தேவையில்லை. எழுதப்பட்ட வேத வசனத்தை உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறேன், எழுதியிருக்கிறபடியாக பேசி கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தை நீங்கள் கேட்கிறீர்கள், அது தேவனுடைய வார்த்தை. அதுல ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்கிறது. அதை நீங்க கேட்டுட்டே இருக்கும்போது அது உங்க காதலே போச்சுன்னா, உங்க மனதிலே போச்சுன்னா நீங்க தூங்கிடலாம். இந்த வசனம் தூங்காது. உங்களுக்குள் ஒன்றை உருவாக்கி உங்களை பேலன்ஸ் செய்து விடும். உங்கள் தரித்திரத்து மேல பேலன்ஸ் செய்யும். உங்கள் வியாதி மேல பேலன்ஸ் செய்து சுகத்தை கொடுத்து விடும். உங்களுடைய தோல்வி மேல பேலன்ஸ் செய்து வெற்றியை கொடுத்து விடும். உங்களுடைய எல்லா குழப்பத்தின் மேலும் பேலன்ஸ் செய்து ஒரு தெளிவை கொடுத்து விடும். அதைத்தாங்க பேசுறேன். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய அழைக்கப்பட்ட சகலமும் நன்மைக்கு நடக்குது. எல்லாம் ஏற்க. ஏன்னா நாம சகலமும், இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இல்லை தீமை வந்தா நன்மைங்கிறான். அது இல்லைங்க. தீமை பிசாசு கொண்டு வந்தா எனக்கு கொடுக்கிற தேவன் நன்மையா மாற்றுகிறவர். தீமை பிசாசு வருகிறது, தீமை நன்மை இல்லை. நான் விசுவாசித்தால், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை உபயோகித்தால், நான் யார் என்பதை விளங்கிக் கொண்டால், என்னால் என்ன முடியும் என்பதை விளங்கிக் கொண்டால், என்னுடைய உரிமைகளையும் ஆற்றலையும் சிலாக்கியத்தையும் தேவன் கொடுத்த கிருபையை விளங்கிக் கொண்டால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, நான் இயேசுவின் நாமத்திலே நான் தேவனுடைய வார்த்தையை உபயோகிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில் எந்த தீமையை நன்மையாக மாற்ற முடியும். அதுதானே சொல்லிட்டு இருக்கிறேன் கடந்த நாட்களில் இருந்து. கவனி, நீதிமன்றுடைய ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனே, மகிமையின் பிதாவே, அறிந்து கொள்வது, இது தேவனை அறிகின்ற அறிவில் எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அப்படியானால் தேவன் சொன்னார், இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அப்படி என்ன அர்த்தம்? அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஆக நீங்கள் புறப்பட்டு போங்க. இப்ப நான் விட்டு போன வேலையை நீங்க செய்யணும். அதனால தான் உங்க பணத்தை கொண்டு நீங்க ஊழியம் பண்ணுங்க. ஏன் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க சொல்லுகிறேன்? முதல்ல நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இல்லாம நீங்க மற்றவர்கள் சொன்னா யாரும் மதிப்பாங்க? நீங்க நல்லா இருக்கணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும். அதுக்கு தேவன்ட்டு இந்த வசனத்தை விளங்கி கர்த்தருடைய உறவை நல்லா வச்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று ஐஸ்வர்யத்தை பெற்று சம்பாதிக்கணும். நம்பர் 1. 2வது, நீங்க பெற்ற ஐஸ்வர்யத்தை கொண்டு அழிந்து போற ஆத்துமகளை ஆதாயப்படுத்தணும். ஐஸ்வர்யம் கொடுப்பு நோக்கம் முதலாவது தேவநாமம் மகிமைப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் கொடுக்கப்படுவது மூலம் தேவனுக்கு உயர்வும் புகழும் கீர்த்தி உண்டாகிறது. கோடீஸ்வர தேவனை வழங்கும் போது நாம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அவனுடைய தேவனுக்கு இழுக்காக இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, நம் தேவனுடைய பிள்ளை. தேவன் யாரு? மில்லியனர், மல்டி மில்லியனர். ஆகையினாலே கோடிக்கணக்கான பணம் இருப்பதனால நீங்க கோடீஸ்வரன் அல்ல, கோடீஸ்வரனுக்கு பிறந்தனால கோடீஸ்வரன். ஆகையினாலே நீங்கள் இதை விளங்க வேண்டும். ஆகையினாலே நான் ஒரு பெரிய, அதாவது நான் கோடீஸ்வரன் சொன்ன உடனே நான் சொன்ன கருத்து என்ன? நீங்க சாப்பிட்டு, உங்க குடும்பம் சாப்பிட்டு, பிள்ளைகள் சாப்பிட்டு மிச்சம் இருங்க, தாராளமாக ஏராளமாக இருக்கக்கூடிய நிலைக்கு வருது பார்த்தா ஐஸ்வர்யம் என்று சொல்கிறேன். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இன்னும் நான் பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். எங்கே ஒரு பிரச்சனை வருகிறது, போதும் என்று மனதிலே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாரம். சில இதை வச்சுக்கிட்டு
இல்லை ஐஸ்வர்யம் சொல்கிறீங்களா? அப்படி இல்லை பிரதர், போதுங்கிற மனசே இருக்கணும். சரி, எடுத்துக்கொள்வோம். போதுன்னா என்ன? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க? இலையை போடுறாங்க. இலையை போட்ட உடனே போதும் போதுன்னு இலையை சுட்டிடுவீங்களா? அப்படி இல்லைங்க. போதுன்னு என்ன தெரியுமா? இலை போடணும், அதுக்கப்புறம் அவங்க கூட்டு பொரியல் அவியல் எல்லாம் வைப்பாங்க, சோறை வைப்பாங்க, பிரியாணி வைப்பாங்க, கறி நல்லா தின்னு சாப்பிட்டு வயிறு திருப்தியாகி எல்லாம் திருப்தியான பிறகு இனிமே இதுக்கு மேலே சாப்பிட முடியாத நிலை வரும் பொழுது போதுன்னு சொல்லலாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இலையை போட்டோடனே போதுன்னா இன்னும் அடிப்படை தேவையை சந்திக்கப்படலை, போதும்ங்கிற மனம் இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி நீ நிரப்பாத சகல நல்ல வசம் நிரம்பிய வீடுகள், வெட்டாத வெட்டப்பட்ட துறவுகள், நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள், பொன் வெள்ளியும் பெருக்கும், இதெல்லாம் அடைஞ்ச பின்பு போதும். இப்போ என்ன சொல்ல? அது கூட என்ன சொல்ல? எனக்கு போதும் ஆண்டவரே, இப்போ ஊழியத்துக்கு அது போதாது, இன்னும் நிறைய கொடுத்தா நான் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவேன். அதனால தான் இந்த மாதிரி கேசட்டில் வாங்கி இப்போ நான் உங்களுக்கு தூத்துக்குடி மக்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த கேசட்டை வாங்கி மற்ற இடங்களுக்கு கொடுங்க, மற்ற இடங்களில் டெலிகாஸ்ட் பண்ண எல்லா மக்களும் அறியட்டுமே. அதுக்கு உங்க பணத்தை கொண்டு செய்யுங்க. ஆகையினால எனக்கு கொடுக்க சொல்றது இல்லை, ஊழியத்தை செய்யுங்க, நீங்க செய்யுங்க. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ போதும்னா என்ன? வாழ்க்கையின் தேவைகள், அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டாதான் போதும். இலையே போடுறதுக்கு முன்னாலே போதும்னு சொல்லி சொல்லிட்டா என்ன இருக்கும்? பசியிலையும் பட்டினிலையும் குறைவிலையும் தாழ்விலையும் அதுவும் போதுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதை விடுங்க. இன்னும் சில காரியங்களுக்கு சொல்லித்தாரேன். இப்போ போதுன்னா என்ன? அதுதான் மிகுந்த ஆதாயம் என்ன அர்த்தம்? சரி, இப்படியே நம்முடைய நடைமுறை முறையிலே பார்ப்போமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இன்றைக்கி நம்ம காலையில் என்ன சாப்பிட்றோம்? டிஃபன் சாப்பிட்றோம். டிஃபன் சாப்பிட்னா என்ன வேணும்? இட்லி 4 இட்லி சாப்பிடுவீங்க, சில தோசை சாப்பிடுவீங்க. சரி, இப்போ தோசை சாப்பிட்டா போதும், ஆண்டவரே இன்னைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டா போதும். சரி வச்சுக்கோங்க. இந்த டிஃபன் சாப்பிடணும்னா இந்த தோசையை உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்? உளுந்து வேணும், அரிசி வேணும். இந்த உளுந்தையும் அரிசியும் வைக்கிறதுக்கு என்ன வேணும்? உண்ணவும் உடுத்தும் போதும் சொல்லிங்க இல்லையா? அப்போ உண்றதுக்கு முதல்ல பார்ப்போம். உண்றதுக்கு என்ன வேணும்? உளுந்த வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும், அரிசி ஊத வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். சரி வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஆட்டுறதுக்கு என்ன வேணும்? இப்போ கஷ்டப்பட்டு உட்காந்து கையில் ஆட்டிகிட்டு இருப்போம், ஒரு மிக்ஸி வேணும். அல்லேலூயா. அப்போ முதல்ல இந்த உண்றதுக்கும் உடுத்ததுக்கும் போதுங்கிறத பேசுகிறேன். முதல்ல டிஃபனுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன பேசணும்? ஒரு மிக்ஸி வேணும். அது சரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச பிறகு அதுக்கப்புறம் அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி குக்கர் வேணும். சரி, எதில் வைக்கிறேன்? மண்ணெண்ணெய் ஊற்றி பூனை ஊதிட்டு இருக்க போகிறீங்க, அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வேணும். டிஃபனுக்கு தான் இந்த கதை. உண்ணதுக்கும் உடுத்ததுக்கும் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்றதை பற்றி டிஃபனுக்கே இவ்வளோ வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வைக்கணும், அதை பரிமாறுறதுக்கு சும்மா அது வைக்க தட்டு வேணும், அதெல்லாம் வைக்கிறதுக்கு செல்ஃப் வேணும். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, டிஃபனுக்கு இந்த கதை, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வேற. சரி, உண்ணதுக்கும் உடுத்ததுக்குன்னு வச்சுக்காங்க. இப்போ நாம் ஒரு காட்டன் சட்டம் போட்டோன்னா உடனே இது கொஞ்சம் அன்னைக்கு ஒரு நாளில் கசங்கி போயிடும். ஒரு டெரிக்காட்ட சட்டை போடலாம். அப்போ ஒரு நல்லா இருந்தால் கூட ஒரு நாளைக்கு நல்லா தாங்கும். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. சரி, மனைவிக்கு நல்ல ஒரு துணி வேணும். அவங்க எங்கே உட்காந்து ட்ரெஸ் பண்ணுவாங்க? அது ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடு வேணும் இல்லையா? அப்போ உடுத்தது கூட ரோட்டில் உட்காந்து ட்ரெஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இதெல்லாம் வைக்கிறது எங்கே ரோட்டில் போட முடியும்? அதை வைக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ உண்றதுக்கும் உடுத்ததுக்கு வேணும்னா அதுக்கு ஒரு வீடு வேணும். எத்தனை இருக்குது இல்லைங்களா? சில என்ன போதும், ஒன்றும் உடுத்ததும் போதும், ஒன்றும் போதும் போதும். எது போதும்? போதும்னா என்ன அர்த்தம்? எல்லா நிறையும் வந்து எல்லா வீடுகளும் வாசல்களும் தோட்டங்களும் துறவுகளும் பொன்னும் வெள்ளியும் சீமான் பெருகி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவன் பொன்னும் வெள்ளி உள்ள சீமானா இருந்தான், வைக்கிறதுக்கு இடமில்லை. அன்னைக்கு மோசே சொன்னாரு, காணிக்கைகளை பற்றி பேசினாரு. அவர் சொன்ன உடனே கொண்டு வர சொன்னார். எல்லாரும் கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே என்ன சொன்னார்? எப்பா இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஏராளமான காணிக்கை வந்துருச்சு, இனிமேல் தயவு செய்து டன்றா போட்டு நிறுத்துறாங்க, காணிக்கை கொண்டாடாதீங்கன்னு சொன்னாங்க. அதான் அன்னைக்கு இருந்த ஸ்டாண்டர்டு. கர்த்தருடைய வார்த்தையை விளங்கிக்கிட்டா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்னும் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களால் இருக்க முடியாதுங்க. உங்கள் ஐஸ்வர்யத்தை கொண்டு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவீர்கள். தேவனுடைய பலத்தை விளங்கி தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே, விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் யார் என்பது நீதிமான், பரிசுத்தவான், குற்றமற்றவன், கண்டிக்கப்படாதவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய வேலையை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட ஆசாரியன், ஊழியக்காரன் சத்தியத்தை இன்னும் தொடர்ந்து நான் பேச சத்தியத்தை விளங்கி கொண்டால் உங்கள் பணத்தை கொண்டு உங்களால் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் பணத்தை கொண்டு ஆத்துமகளை ஆதாயப்படுவீர்கள். காரணம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நீதிமான் மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரன். வரும் நாட்களில் சொல்லித்தர போறேன். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. நீங்கள் ஊழியக்காரர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால் ஊழியக்காரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து எத்தனையோ ஆதாரங்கள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். ஆக நல்ல அருமையானவர்களே கவனியுங்கள். அப்போ சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. ஆண்டவர் சொன்னார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நமக்கு மாத்துறாரு. இயேசு விட்டு வேலையை நம்ம செய்யணும். நான் நீதிமான்,
நீதியின் வேலைகளை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை விளக்கி போகும்போது அது பேலன்ஸ் செய்யுது. நீதி எனக்கு நீதிமான் நீதி செய்யணும். அவன் நீதிமான்ங்கிற சிந்தை வந்துச்சுன்னா நீதி செய்வான். பாவிங்கிற சிந்தை வந்தால் பாவம் தான் செய்வான். அதனால தான் முதல்ல பேச்சை மாற்றி, நான் பாவிங்கிற பேச்சை மாற்றி நீதிமாங்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா நான் களிமண்ணும்பாங்க. ஆண்டவரே நான் களிமண். உடனே அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. களிமண்ணுன்னு சொன்னோடனே களிமண்ணை பற்றி சிந்திப்பான். உடனே களிமண் அதை எட்டி இருப்பாங்க. கொயவன் போட்டு காலில் போட்டு மிதிப்பார். அதை மிதித்து தான் உருவாக்குவார். இல்லைங்க, அருமையான தேவனுடைய ஜனமே அது அல்ல. ஆண்டவர் ஒரு காரியங்களை சொல்றாருன்னா அதை விளங்கி கொள்ளணும். கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்குவோமா? இந்த நீதிமானுடைய ஆசீர்வாதத்தில் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, நீர் எங்கள்ட பிதா, நாங்கள் களிமண். இப்பொழுதும் எங்க இருக்குது? ஏசாயா 64, கரெக்ட், 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குறவர், நாங்கள் அனைவரும் உடைய கரத்தின் கிரி. அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு நம் மண்ணு ஆண்டவரே, நம் மண்ணு ஆண்டவரே, நம் மண்ணு ஆண்டவரே, நம் மண்ணு ஆண்டவரே, மண்ணாவே போயிடுவா. அருமையான தேவனுடைய ஜனமே, அது சொன்னது அது அல்ல. ஆண்டவரே நீர் எங்க அப்பா, நாங்க களிமண். அதாவது ஒரு கொயவன் கையில் இருக்கிற களிமண்ணு, அந்த கொயவன் என்ன செய்கிறான்? அவன் மனதில் இருக்கிற எண்ணத்தின்படியும் கற்பனையின்படியும் திறமையின் அடிப்படையிலும் தன்னுடைய முழு திறமையையும் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அவன் என்ன செய்கிறான்? ஏனோதானங்கிறதுல அவனுடைய முழு மனதோடு முழு விருப்பத்தோடு முழு மனதோடு முழு திறமையும் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அவனுடைய மனதுக்கேற்ப மனதில் இருக்கிற கற்பனைக்கேற்ப அவன் உருவாக்குறான். அதுபோல தேவன் நம்முடைய அப்பாவா இருக்கிறார். எப்படி ஒரு கொயவன் களிமண்ணை அவன் விருப்பத்தின்படி உருவாக்குறது போல சர்வலோக பிதா என் தகப்பனாக இருக்கிறார். அவர் அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய ஆசையின்படி, அவருடைய எண்ணத்தின்படி சிறந்தவனாக, தலை சிறந்தவனாக, யாராலும் எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக, அதிசயப்படத்தக்கதாக அவர் நம்மை உருவாக்குறார். அந்த அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. இதை விட்டுட்டு நான் மண்ணு ஐயோ அந்த கர்த்தாவே, வசனத்தை எடுத்துட்டு பார்த்தேன்னா இதுவா ஆண்டவர் போட்டு மிதிப்பார் ஒரு கொயவன். உடனே மண்ணை பற்றியே சிந்திச்சிட வேண்டியது. தேவனுடைய பிள்ளையே, நீ மண் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை, சுதந்திரவாளி. இயேசுவோடு கூட ஐக்கியமா இருப்பதை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க. அதனால தான் இயேசு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விலை மதிக்க முடியாதவங்க. ஒரு பொருளுக்கு ஒரு விலை இருக்குது. ஒரு டிவி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கொடுத்தா ஒரு டிவி வீட்டுக்கு வந்துடும். ஒரு ஃபேனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா ஃபேனுக்கு வந்துடும். ஒன்னொன்னுக்கு ஒரு வேலை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கடையில் போய் உட்காந்துட்டு எனக்கு டிவி 40 நாள் உபவாசம் போட்டால் டிவி வராது. 21 தூக்கி போட்டால் டிவி வந்து. அது போல விசுவாசத்தை போட்டால் எல்லாம் வந்துடும். தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கணும். அதை விட்டு நான் ஜெபம் பண்ணி சாதிச்சிருவேன் இல்லைங்க. ஜெபம் நல்லது தான், அது ஞானத்தோடு அறிவோடு இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அப்படியானா ஒன்னொன்னுக்கு ஒரு வேலை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு என்ன வேலை இருக்கு? உங்களை எப்படி மீட்டாராம்? பேதுருல வாசிக்கிறோம், உங்கள் முன்னோர்கள் அனுசரித்து வந்த வீண நடக்கையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:18-19 வாசிக்கிறோம். நீங்க பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படலை, குற்றமில்லாத மாசில்லாத ஆட்டுக்குட்டி ரத்தம். அப்படியானா உங்களுக்கு வேலை என்ன? இயேசு ரத்தம். அப்படி இயேசு ரத்தம் என்னன்னா இயேசுவின் உயிர். இயேசுவின் உயிர்னா என்ன? இயேசு தான். அப்போ ஒரு தட்டில் இயேசு, ஒரு தட்டில் நீங்க, ரெண்டும் சமம். எப்படி 21,000 கொடுத்தா ஒரு டிவி சமமோ, 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு பேன் சமமோ, ஏன்னா அதுக்குள்ள கிரையும். இயேசுநாதர் உங்களை கிரையத்து கொண்டார். அப்படியானால் எப்படி பரிசுத்தவன் ஆக்கினார், எப்படி நீதிமான் ஆக்கினார், எப்படி தேவனுடைய பிள்ளைங்க அந்தஸ்து கொடுத்தார், எப்படி பிசாசின் பிடியிலிருந்து இதை அறிந்து கொண்டார். நீங்கள் யார் என்று அறிந்து கொண்டால், நீங்கள் உங்களுடைய சிலாக்கியத்தை அறிந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு இடமில்லை, குழப்பங்கிற பேச்சுக்கு இடமில்லை. நீங்களே ஜெபிக்கலாம். இதுக்கு இடையில ஒரு தரகர்கள் தேவையில்லை. அருமையானவர்களே, நீங்கள் ஜெபியுங்களே. ஒண்ணுமே தெரியல, சத்தியம் தெரியல, வாங்க நான் சொல்லி தரேன், செபிக்கிறேன், பரவாயில்ல. ஆனா எல்லா நாளும் என்னையா சார்ந்திருப்பீங்க? கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஒரு நாள் ஒரு அம்மாவை தூக்கிட்டு வந்தாங்க. 2 பேர் தாங்களா வந்தாங்க. தூக்கிட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில பிரச்சனை என்ன. ஆண்டு உடனே வசனம் சொல்லி கொடுத்தேன். சரி, உடனே கை நீட்டி உடனே ஜெபம் பண்ணி அப்பமே அந்த நிமிஷம் சுகமாகி போகும்போது சிரிச்சு நடந்து போறாங்க. ஸ்பாட் மிரக்கிள். ஏன்னா அதுக்காக வச்சுட்டு எல்லாரும் நம்ம தன் பக்கம் இழுக்கிறதா? அது அல்ல தேவனுடைய சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, ஐயா எங்க வீட்டு என் பொண்ணு கொண்டு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு வாங்க. எனக்கு ஏற்கனவே வேலை இருக்குது, 1008 வேலை இருக்குது, என்னால் வர முடியாது அப்படி சொன்னேன். எப்படி இப்படி சொன்னா எப்படியா? நான் சொன்னேன், ஒரு டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் கூட்டிட்டு போறீங்க, டாக்டர் அவன் வர முடியாதுயா, வர முடியாதுன்னு விட்டுருந்தீங்களா சொல்லிட்டு போனேன். மறுநாள் பார்த்தா 5 பேர் தூக்கி ஆட்டோவில் போட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்தோடனே சொன்ன ஆட்டோலாம் போய் சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பொண்ணு அந்த அம்மா உட்கார சொன்னேன். உட்காந்துட்டு சரி வசனம் சொல்லி கொடுப்போம். என் முன்னால் உட்காந்து வசனம் சொன்னேன். சொல்லிட்டு பத்திரிக்கை விழுந்து அவ்வளோதான், சரியா போச்சு. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அழுகுறாங்க, என் பிள்ளை என்னெல்லாமோ பார்த்துட்டு வைத்தியம் பண்ணிட்டேன், என் பிள்ளை பொழைப்பாளா, என் பிள்ளை பொழைப்பாளா? அருமையான தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் விடுதலை ஆக்கும். ஆகையனால தான் நம்மில் அநேகர்
சத்தியத்தை எப்படியோ அறகுறையாக கேட்கணும். கேட்டனால விடுதலை கிடைக்குது. நல்லா சொல்லி கொடுத்தாச்சுன்னா பரிபூர்ணம் விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமானுடைய ஆசீர்வாதம் சகலமும் நன்மைக்கு அது நடக்கிறது. தேவனுடைய வார்த்தை விளங்க விளங்க எல்லாமே எல்லாத்தையுமே நன்மையாக மாற்றுறது. தீமை பேய்கிட்டு வந்து வருது. இயேசுவின் நாமத்தை எதிர்த்து நிற்போம். அருமையானவர்களே, நமக்கு அதிகாரம், நீதிமானுக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஏன்னா நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும். பிசாசு நம்மளே மிதிக்கக்கூடாது, நாம அவனை மிதிக்கணும். அது நீதிமானு கொடுக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு கிடைச்ச பிரிவு. பகஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போடணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற உன் நாவை வச்சு பேசினா போதும். ஒழுங்கின்மையை மாத்தினா நாவல பலன் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் ஒழுங்கின்மை விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் குழப்பங்கள் விலகட்டும். மனதில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குதா பேசுங்க. காலையில் இருந்துச்சு இயேசுவின் நாமத்தில் மனக்குழப்பங்கள் விலகுவதாக. நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், எனக்கு தெளிந்த புத்தி உண்டு, எனக்கு குழப்பம் கிடையாது. குழப்பத்தை கொடுக்கிற பிசாசே இயேசுவின் நாமத்தில் போ. அல்லேலூயா. முடிவெடுக்க முடியாம திகைக்கிறீங்களா? நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தாவே எனக்குள்ள இருக்கு, என் உள் உணர்வு எனக்கு. இதை விட்டு ஒரு தீர்க்கதரிசிட்ட போயிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. கண்ணு முன்னா பேய் இருக்குங்கிறாங்க. பேயை பார்த்தா கண்ணு முன்னா இயேசுவை பார்க்கணுங்க. அல்லேலூயா. நீ நீதிமான்கள், நான் கண்ணும் இயேசுதான். கர்த்தருக்கு சோதனை எங்க இயேசு மயன் தான். அதுதான் கர்த்தருக்கு சோத்திரம். எந்த சில சொப்பனம் பார்த்து பாய கலங்குறாங்க, தரிசனம் பார்த்து சத்தம் கேட்டு. அருமையானவர்களே, இன்னும் தொடர்ந்து பேச போறேன். சரிசனம், சொப்பனம், சத்தம் இதெல்லாம் வாழ்ந்து வாசனத்தை நம்புங்க. தரிசனம் நம்பி ஏமாறாதீங்க. கதை பின்னால சொல்ல பண்ணி தேவனுடைய பிள்ளைங்க. அப்படியான சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. கொலோசியத்தை வாசிக்கிறோம். சகலமும் சிங்காசனங்களானாலும் கொலோசியர் 1:16 சிங்காசனங்களானாலும் துரைத்தனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ இயேசு ஏற்றுக்கிட்டா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ நீ நீதிமானா இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம். அப்போ சகலமும் என்ன பண்ணுது? பார்க்குது. சூரியனே கத்தரை துதி, சந்திரனே கத்தரை துதி. சந்திரன் பார்க்குறான், ஆஹா இந்த மனுஷன் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டான். சூரியன் பார்க்க இவன் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டான். இயற்கை பார்க்குது, இவன் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டான். நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சா எனக்கு பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாயில சேதப்படுத்தாது. நான் நீதிமானா இருக்கிறேன், நான் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன். ஆகையினால சூரியனே கர்த்தரை துதி, சந்திரனே கர்த்தரை துதி. அப்படி அந்த சூரியனும் சந்திரனை சேதப்படுத்தாது, இயற்கை காற்று மழை என்னை சேதப்படுத்தாது. ஏனென்றால் நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன், தேவனின் மேல இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார் என்று நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாமே நன்மைக்கு ஏதோ வேலை செய்ய ஆரம்பிக்கும். எல்லாமே நன்மை. அதான் சொல்றார் தாவீது, உயிருள்ள நாளெல்லாம். சங்கீதம் 23 ஆமா அதுல சொல்றாரு, என் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருது. இந்த நீதிமான்கள் சிந்தையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நான் தேவனுடைய பிள்ளைங்கிற உணர்வை வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அதையே சிந்திச்சு அதையே பேசி இதயத்திலையும் மனதிலையும் தேவனுடைய வார்த்தை நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா ஆசீர்வாதங்களால் மூடி இருப்பீர்கள். நன்மைகள் வரும். அறிக்கை பண்ணலாமா? சொல்லுங்க, நான் நீதிமான். சொல்லுங்க, நான் நீதிமான். இயேசு ரத்தால கழுவப்பட்டவன், இயேசு என் ஆண்டவர். எனக்கு நன்மை உண்டு, எனக்கு கிருபை உண்டு. என் வாழ்நாளெல்லாம் நன்மை சூழ்ந்து கொள்ளும். எனக்கு ஒரு கேடு வராது. கர்த்தரின் தகப்பனாக இருக்கிறார். கர்த்தரின் தகப்பனாக இருக்கிறார். நான் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவன். நான் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன், விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். இயேசுவின் உயிரை கொடுத்து வாங்கப்பட்டபடியால், இயேசு ரத்தத்தை கொடுத்து வாங்கப்பட்டவா, நான் விலையேறப்பட்டவன், விலை மதிக்க முடியாதவன். நான் அடிமை அல்ல, நான் மண் அல்ல. சொல்லுங்க, நான் மண் அல்ல, நான் குப்பை அல்ல, நான் தூசி அல்ல, நான் நீதிமான், நான் தேவபுத்திரன். ஆசீர்வாதம் எனக்குரியது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இயற்கை எனக்கு அனுகூலமாக இருக்கும். எல்லா சக்திகளும் அனுகூலமாக இருக்கும். என் உயிருள்ள நாளெல்லாம் நான் நன்மையை காண்பேன், ஆசீர்வாதத்தை காண்பேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆகையினால பேசுகிறேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆகையினால் பேசுகிறேன். நான் பேசினபடி எனக்கு ஆகும். அப்படி சொல்லுங்க, ஆமேன். நான் ஜெபம் பண்ணிட்டா, நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டுமா? பிதாவே, நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான தகப்பரே, உடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இவர்கள் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். முன்னோர்கள் அனுசரித்து வந்த பொல்லினாலும் பொன்னினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசில்லாத ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் மீட்கப்பட்டபடியால், இவர்கள் இயேசுவின் உயிரை கொடுத்து வாங்கினபடியால், ஆண்டவரே, இவர்கள் விலை மதிக்க முடியாதவர்கள். இவர்கள் இயேசுவின் ரத்தத்துக்கு சமமானவர்கள். ஆகையினாலே இயேசுவின் ஜீவனுக்கு சமமானவர்கள். ஆகையினாலே இவர்களை பாதுகாக்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும் ஆண்டவரே உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களே. பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை வழங்கட்டும், இதை உணரட்டும், இதை விசுவாசிக்கட்டும், இதை சிந்திக்கட்டும். சிந்திக்கிற வார்த்தைகளை பேசட்டும். பேசி எல்லா நிறைவும் பெற்று, எல்லா ஆசீர்வாதமும் பெற்று ஆண்டவரே, ஒரு குறைவில்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி, ஒரு பற்றாக்குறை இல்லாதபடி, எல்லா விதத்திலையும் சகல ஆசீர்வாதங்களும் பெற்று சம்பூர்ணமாய் வாழ்வார்களாக. நீ சொன்னீரே ஆண்டவரே, நாம் அனுபவிக்கும்படி சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் எங்கள் தகப்பனாக இருக்கிறீர். நாங்கள் அனுபவிக்க
வேண்டும் என்று உம்முடைய சித்தமாக இருக்கிறபடியால் இங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் இந்த உலகத்தில் உண்டாக்கின சகல நன்மைகளையும், பாவம் தவிர, அசுத்தம் தவிர, கோபங்கள், எரிச்சல் தவிர, ஆண்டவரே நீர் உண்டாக்கின சகல நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகள் வசனத்தை விளங்கி சம்பூர்ணமாய் அனுபவித்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என் தெய்வமே ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக, ஒவ்வொருவரையும் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, தெளிந்த ஆண்டவரே அபிஷேகம் அவருக்குள்ள இறங்குவதாக, பிரகாசன மனக்கங்கள் உண்டாவதாக உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ. அருமையானவர்களே, சந்தேகம் தன்னோடு கேளுங்க. இன்னொரு செய்தி நான் பேசலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எனக்கு SMS அனுப்புங்கள். நாங்கள் இரவு நேரத்திலே இன்னொரு வேத பாடத்தை நடத்தலாம் என்று இருக்கிறேன். ஒவ்வொரு வசனத்துக்கு விளக்கம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆஸ்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.